இது போலாமையா உள்ள ஒண்ணு வேண்டாம் வாங்க. ஐயா இதுல எப்படிங்க பாம்பு இருக்கும்? வேண்டாம் வாங்க ஐயா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறாங்க. வேண்டாம் போக முடியாது ஐயா. ஐயா எனக்காக ஐயா இந்த மாதிரி எந்த கோவில்லையுமே கிடையாதுங்க. அதனால இதோட வெளி கட்டமைப்பு வந்து பெருசா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. ஆனா வந்து அந்த உடப்புல சிவலிங்கம் போட்டது உண்மை. அள்ளி அள்ளி அந்த மோட மண் அல்லணும். வணக்கம் அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி வட்டம் அங்க இருக்கிற நேமம் இளங்காடு அப்படிங்கிற ஊரை பத்தி தான் நம்ம வந்து பேச போறாங்க. என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே அங்க உள்ள சிவலிங்கங்களை நம்ம வந்து காணொலி எடுத்து பதிவு பண்ணியிருப்போம். அந்த காணொலியில கடைசியில நம்ம சொல்லியிருப்போம் இந்த இடத்துல 1008 சிவலிங்கங்கள் இருந்ததாகவும் அந்த 1008 சிவலிங்கங்கள் எங்க போச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காவேரி ஆற்றங்கிற ஓரங்க. திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பாலம் எல்லாருக்குமே தெரியும். திருக்காட்டுப்பள்ளி ஒரு புதுப்பாலம். இந்த பாலத்தோடைய ஓரத்தில் ஒரு ஏரி குளம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஏரி குளமாக தெரியாது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடைப்பு ஏற்பட்டிருக்கு காவேரியில் 1961லேருந்து 62 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் இந்த இடத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உடைப்பு ஏற்பட்டப்ப அங்கே நம்ம நேமம் இளங்காடு அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ள சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் எப்பவும் போல் வேறு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குடிபெயர்ந்து வந்திருக்கிறாங்க. தென்னை மரம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேடு பகுதி இருந்ததாகவும் அந்த மண்மேடை வந்து கலைச்சி தான் கொண்டு வந்து இந்த உடைப்பு பகுதியை வந்து அடைச்சதாகவும் சொல்லுவாங்க. இந்த ஊர் பகுதியில் வந்து உடைப்பு எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க 2 இடத்துல வந்து கல்லணையிலேருந்து திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற 2 இடத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அகரம் அப்படிங்கிற ஊர்லேயும் இந்த திருக்காட்டுப்பள்ளிலேருந்து நேமம்ங்கிற ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உடைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருந்து 1000 சிவலிங்கங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. 1008 சிவலிங்கங்களில் இப்போ ஒரு 10 சிவலிங்கங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது இங்கே உடைப்பு ஏற்பட்டப்ப அந்த சிவலிங்கங்களை கொண்டு வந்து இந்த உடைப்பில் போட்டு பண்ணதாக சொன்னாங்க. சிவலிங்கங்களை எப்படி ஒரு சிவலிங்கங்களை கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் போட முடியும், அதுவும் 1000 சிவலிங்கங்களை அப்படி போட முடியுமா? ஒரு காலத்தில் சிவலிங்கங்கள் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டு இங்கேருந்து பல கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டிருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு குடமுழுக்கு நடக்குமாங்க இந்த இடத்துல. அப்படிப்பட்ட 1008 சிவலிங்கங்கள் இருந்த இடம் தான் இந்த நேமம் இளங்காடு பகுதிகள். ஒரு காலத்தில் நகரம் போலவே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இங்கேருந்து தான் நடனமாடவே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து போவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஊராக இருந்திருக்கு முத்திரையர்கள் கால ஆட்சி காலத்தில். அந்த உடைப்பு ஏற்பட்டப்ப இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல போடப்பட்டதாக சொன்னோன்னா எனக்கு மனசு கேட்கல. சரி இதை பற்றி நம்ம வந்து கேட்போம். நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு எப்படியும் வாய் வழி சொல்லாதான் இருக்கும், வாய் வழி வார்த்தைகளாக அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கேட்க போகிறோம். அந்த ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன ஒரு விஓஓ இருக்கார். அவர் மூலயமா நம்ம சில தகவல்களையும் அங்கே 100 வயது கொண்ட ஒரு பெரியவர் இருக்காராம். அவர்கிட்ட நம்ம ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம வந்து பொதுவாக கேட்க போகிறோம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்ட்டு. ஐயா தங்கமணி ஐயா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், நம்ம பூதலூர் தான். ஸோ அவர் மூலயமா இங்கே வந்து அப்படின்னா ஐயா தான் வந்து சொன்னார் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மூலயமா கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல திருக்காட்டுப்பள்ளியோடைய பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரப்போகுதுங்க, பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையம் இங்கே வரப்போகுது அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதெல்லாம் ஏரி கிடையாதுங்க. ஏரியா சமீபத்தில் உருவாகினது தண்ணி நிற்கிறதுனால. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலை மேலே ஒரு பஸ் ஸ்டாண்டானது வரப்போகுது. சொன்னபடியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேருந்து நிலையம் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அந்த பேருந்து நிலையத்துக்கு அஸ்திவாரம் தோண்டும் போது சிவலிங்கங்கள் வந்து தென்படாதா அப்படிங்கிறது எனக்கே தோணுச்சு. ஏன்னா அஸ்திவாரம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அஸ்திவாரங்கிறது எவ்வளோ ஆழமாக தோண்டுவாங்க, 10 அடி 15 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லருக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போடுவாங்க. இந்த இடம் வந்து ஒரு பேருந்து நிலையமாக வரப்போகிறதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஏன்னா புதுசாக உருவானாலும் ஒரு நீர்நிலை தான் இது. இந்த நீர்நிலை மேலே ஒரு பேருந்து நிலையம் வரப்போகுது. அதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிவலிங்கங்கள் உள்ளே இருந்தது அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நீர்நிலை ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேரே வந்து உடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரை வந்து கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. அப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட உடைப்பில் சிவலிங்கங்கள் வந்து போடப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போதைக்கு கேட்க போகிறோம். 1 இல்லை 2 இல்லைங்க, 1000 சிவலிங்கங்கள் வந்து இருந்த இடம் இன்றைக்கி ஒரு 8லேருந்து 10 சிவலிங்கங்கள் தான் இருக்குது. அப்போ மீதி உள்ள சிவலிங்கங்கள் இங்கே இருக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க. ஐயா பேர் வந்து பார்த்திங்கன்னா மன்னன், அதாவது ரிட்டையர் விஓன்னு கூட சொல்லலாம். ஐயா எந்த காலத்துலங்க, எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் விஓ பதவியில்? 82லேருந்து 2015 வரைக்கும். 2015 வரைக்கும் இருந்திருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகங்க, இப்போ இந்த ஊர் நேமம் இருக்கு இல்லைங்களா, நேமம் இது இளங்காடு, ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல தான்.
அந்த 1008 சிவலிங்கம் இருந்தது நேமத்துலயா இளங்காடுலையா? நேமம் நேமத்துல. அப்ப அந்த வர்ற இடத்துலயே லிங்கம் இருக்கும், ரோட்டு ஓரமா பெரிய லிங்கம் இருக்கு. அதோட எல்லாம் ஒரு 5-6 லிங்கமே இருக்கு. இங்க எல்லாம் இருக்கு. 1000 தளின்னு பேரு. 1000 தளின்னு மன்னர்கள் வந்து முத போருக்கு போறப்பெல்லாம் இங்க வந்து கும்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு மோடம் இருக்கு, அதுல போய் கிடா வெட்டிட்டு தான் போருக்கே போவாங்க. இது வந்து ஒரு கேந்திரம் மாதிரி. எப்படின்னா தினம் ஒரு லிங்கம் கிரக பிரவேசம், அதாவது கும்பாபிஷேகம் நடக்கும், இங்கேருந்து செஞ்சு போகுமா வெளியில. அதே மாதிரி 1008 லிங்கமே இங்க இருந்திருக்கு. அது எல்லாம் இந்த வெள்ளம் வந்தப்ப மன்னமோட ஆயிடுச்சு, அங்க உடப்பு எடுத்துருச்சு பல மாதிரி. அதுக்கு வந்து இந்த வாங்கி இங்கே பெரிய மிஷினை வச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போறப்ப எல்லாம் போயிருச்சு. அது போக இருக்கிறது இப்போ ஒரு 6-7 இருக்கு. அப்படின்னா 1008 சிவலிங்கங்கள்ல இப்ப இருக்கிறது ஒரு 10 கூட தான் இருக்கு. புதையில எல்லாம் உள்ளே கிடக்கும். ஆனா வந்து அந்த உடப்புல சிவலிங்கம் போட்டது உண்மை. அள்ளி அந்த மோட மண் அல்லணும், வெளிங்கத்தை போடல, மண் அள்ளுறாங்க. அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு தென்னை மரம் வேற மோடே இருக்கு, பெரிய மோடை இருந்தது. தென்னை மரம் வேறமே அதுல இருந்து அந்த அளவுக்கு மோடை கரைச்சு. ஆமா, அது பெரிய நகரமா இருந்திருக்கு. நேமங்கிறது நகரம். ஆடல் அரசி எல்லாமே இங்கேருந்து தான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. கரூர் கிளார் போகிறப்ப இங்கேருந்து தான் ஆடல் அரசிகளை அழைச்சிட்டு போனது போய் தஞ்சாவூர் கோயில் நடனத்துக்கு. அப்படியே இது நகரமாக அப்போ விளங்கிருக்கு, நகரமாக இருந்திருக்கு நேமம். இது ராஜகிரிங்கிறது இதோட ஊர் வந்து தலப்பு. அங்கே வெளில வர மேட்டுக்கு பகுதி வந்து இங்கே இளங்காடுன்னு இங்கே வந்துட்டாங்க மோட்டை பகுதி. அப்போ ஒரு தென்னை மரம் அளவு மோட்டை வந்து குறைச்சி அந்த உடப்பு வந்த ஆண்டு என்னங்கய்யா? 62 தான் இருக்கும். 1962 ஒரு 6 வயசுல தான் இருக்கும். 6 வயசுல. இப்போ என்ன வயதுங்க உங்களுக்கு? எனக்கு 68 வயசு. இப்போ 60 வருஷம் ஆகும். 60 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை சிவலிங்கம் போட்டிருப்பாங்கன்னு சுமாரா? 2 உடப்பு வந்திருக்கு. ஒன்னு அகரன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வெட்டி விட்டது. ஆமா, அதுக்கப்புறம் கொக்குங்கிற அரசாண்டதுனால தான் அது கொக்கரசன் பேட்டைன்னே பேரு. கொக்கரசன் பேட்டை திருப்பி அகராப்பேட்டை மாற்றிட்டு வழக்குல. இது ராஜகிரி அங்க இருந்தது தான். ராஜகிரி இங்க வந்துருச்சு மேட்டு பகுதிக்கு வந்து தங்கினதுனால. அது எல்லாம் பாடல் பிரசித்தி பெற்ற இடம் தான். அது நியமம் கடந்துன்னே வரும். கோவலன் அவங்களும் கண்ணகியும் போனது திருநியமம் கடந்து தான் போறாங்கன்னு அந்த பாடல்களே இருக்கு. அது எல்லாமே இந்த மன்னர்கள் காலத்துல இது பண்ணதான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி. அப்ப இப்ப சிவலிங்கம் வந்து ஒண்ணு இருக்கு, நீங்க பார்த்தா தெரியும், மகா சிவலிங்கமா இருக்கு. ஆமா, சாதாரண சிவலிங்கம் இல்லாம மகா சிவலிங்கமா இருக்கு. அப்ப அங்க போடப்பட்டது இதுக்கு மேல பெருசா இருக்குங்களா இல்ல பார்த்தது கிடையாது? மேற்கு பார்க்க தான் கோயில் இருந்திருக்கு. ஆமா, ஏன்னு கேளுங்க, எல்லாமே அடையாளம் மேற்கு பார்த்தா இருக்கு. அந்த குறி, இந்த குறியீடு, இந்த குறியீடு இங்க ஒண்ணு உள்ளார இருக்கிறது, இன்னும் வயல்ல இருக்கிறது. அது ஏன்னா நேமத்திலேயே நான் ஐயா வந்து கடைசியா ரிட்டையர்ட் ஆனது நேமத்துல இருந்து. அதனாலதான் உங்களை கேட்கலாம் அப்படின்ட்டு 7 சிவலிங்கமே அந்த மேப்லயே போட்டு இருக்கிற இடம் கூட பெரிய அதிகாரி வந்தாங்க. அவங்களுக்காக சரியரை வச்சு ஐடென்ட் பண்ணி அப்படியே பென்சிலால குறிச்சு வச்சோம். 7 சிவலிங்கமும் இப்ப இருக்கு அங்கங்க இருக்கு. இப்ப அந்த மில்லுகிட்டே பின்னாடி ரோட்டு வரும் ஒண்ணு, பின்னாடி இருக்கும் உடஞ்ச நிலையில ஒண்ணு நல்ல உயரமாவே இருக்கு. இங்க இந்த தாண்டி வந்த பிறகு கடுங்கால ஓரமா ஒண்ணு உள்ள போன வருஷத்துக்கு முதல் வருஷம் தான் கும்பாபிஷேகம் சித்தர்லிங்கம்னு போட்டு பண்ணிருக்காங்க. அது உயரமா இருக்கும். அது மேற்க வயல்லே ஒண்ணு இருக்கு இந்த நேமத்துல. அப்ப இங்க இருந்தது எதுவுமே சாதாரண ஒரு சின்ன சிவலிங்கமா இல்ல, எல்லாமே வந்து செஞ்சே போயிருக்கு. ஒரு ஊருக்கு இது கேந்திரமா இருந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து செய்யப்பட்டு தான் போயிருக்கு. அது மாரி விளங்குனதுதான் நேமம். கோயிலோட சுத்துவத்தான் அங்கேருந்து காவிரி கரையிலேருந்து இந்த நடுக்கண்ணி வரைக்குமே அது பெரிய மதில் சவர் இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய கோயில், பெரிய கோயில், சாதாரண கோயில் இல்ல. அந்த சிவலிங்கம் இருந்தது பெரிய கோயிலா தான் இருந்திருக்கு. இங்க செஞ்சுதான் தினம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இங்கேருந்து போவோம். அதாவது எந்த அது காலகட்டம்? இப்போ வந்து சோழர் காலத்துல முத்திரையர்களோட காலம், சோழர்களோட ஆட்சி காலத்துல முத்திரையர்கள் முதல்ல ஆண்டது முத்திரையர்கள் தான். அது இப்போ நம்ம பையன் இருந்தா என்ன வரலாறு நல்லா அவர் பிஹெச்டி பண்ணவர், தமிழ்ல கல்லாய்வாய் கூட பண்ணவர். அது காலேஜ் போயிருக்காரு. சோழர் காலத்துல முத்திரைகளுடைய ஆட்சி தான் முத்திரையர்கள் ஆண்ட காலம் தான் அது. அப்புறம் அதுக்கு பிறகுதான் அவங்க எல்லாம் சோழர்கள்
அது அவங்க தான் தஞ்சையை உருவாக்குனது முத்திரையர்கள். அதுக்கப்புறம் தான் சோழர். ஆனா அந்த சோழர் காலத்துல இந்த இடத்துல அந்த மாடல்லாம் இந்த மாடலா கோபுரத்தை ஆக்குனது அவங்க. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னாலே இப்படி கோபுரம் இந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இதெல்லாம் இவங்க உடைச்ச இது பண்ணது தான். உடைச்சதுதான் கிட்டது. அது எல்லாமே பிராமின்ஸ் ஏரியா இருக்கும். காவிரி கரைங்கிறதுனால ஒரு அக்ரஹாரம், ஏமா அக்ரஹாரம், பழமானேரி அக்ரஹாரம், அப்படி எல்லாமே இருக்கு. இப்போ அந்த 2 இடத்துலையுமே வந்து அந்த சிவலிங்கங்களை போட்டிருப்பாங்களா? இப்போ அகரத்தில் ஏற்படுத்திருந்தீங்களா? அகரத்துலேயும் சிவலிங்கம் போட்டிருப்பாங்க. இந்த உடப்புலையும் அகரத்துக்கு போனதா யாரும் சொல்லலாம். இங்கே தான் அள்ளி போன மாதிரி. ஏன்னா இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு போட்டே ஸ்டீம் மாரி ஒரு போட்டே வச்சு அமைச்சு தான் நிறுத்த முடிச்சுது. அந்த போட்டே உள்ள இருந்தோட இருந்தது. அதை விட எங்களுக்கு தெரியும். அந்த பாலம், புது பாலம் இருக்குல்ல, அதுக்கு கிழக்கு அது பூரா ஒரு ஏரியாட்டமே இருக்கு. ஆமாம், இப்போ ஆயிடுச்சு. உடப்புன்னே பேரு. அதில் அப்படியே போட்டை வச்சு அமுக்கி தான் கடைசியாக அடைச்சாங்களாம். மண்ணு போட்டு சிவலிங்கம் போட்டு இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டோம். என்ன கிடைச்சதோ அத்தனையும் போட்டு போட்டை வச்சு அமுக்கினாதான் நின்று சாக்கியம் வர்றது. அது மாரி அப்போ வந்து வெளியிலலாம் திருடிட்டு போயிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு, எடுத்துகிட்டு போய் வித்துட்டாங்கலாம் கிடையாது. இதுலேருந்து கல்வெட்டுகள்லாம் நிறைய செந்தலைங்கிற கோயில், செந்தலை அங்கே போயிருக்கு. கல்வெட்டில் பார்த்தா தெரியும். படிக்கிற ஆய்வு உள்ளவங்கன்னா செந்தலை கோயிலுக்கு நிறையா போயிருக்கு. அங்கே போய் பார்த்தா இப்போ அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்டு வர போகுதுங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்கும். அப்போ தோண்டுனா அடியில் இருக்கும். அந்தந்த இருக்கலாம். ஏன்னா அஸ்திவாரம் போடணும்ல. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு கூட எதோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று 10 அடி போடுவாங்க அஸ்திவாரம். நல்லா வீட ஆழமாக போடுவாங்க. என்ன மணல், புதை மணல் வருமா? புதை மணல் நல்லா ஆழமாக போடுவாங்க. அப்போ போட்டால் ஒரு வேலை வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் இருக்கா, சொன்னது உண்மையா, நெசமா? ஏன்னா அள்ளி கொட்டினது எதுக்கு கொட்டினானா என்ன யாரு அதெல்லாம். ஆனா கொட்டினது உண்மை. சிவலிங்கத்தை எல்லாருமே பெரியவங்க சொன்னது, எங்களுக்கு மூதாதையர் சொன்னது. ஓங்கியே வந்து எடுத்தது, கொண்டு போய் கொட்டுச்சு அப்படின்னு சொன்னதுதான். மோட்ல இருந்தது அப்படியே. மோட்டுல ஒரு தென்னை மரம் வயலா இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச. இப்பதான் அழிஞ்சு வயல் ஆக்கி ரீசெண்டா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்த மோடு சுத்தி இருந்ததுங்களா? இல்ல நடுப்புற ஒரு பெரிய மோடா இருந்தது. இந்த சிவலிங்கத்துக்கு மேற்கு பெரிய மோடு. அதுக்கு முன்னாடி நிலம் தெரியல. அது முன்னாடி நமக்கு தெரியும் 2 மூடு இருந்தது. அதுக்கு எடுத்தாப்ல 2 மூடு சட்டான மலை மாரி குன்று மாரி இருக்கும். எல்லாம் சரி ஆயிடுச்சு. சரியா சமம் இல்லாம 2 சமம் நிலமா ஆயிடுச்சு. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை விட சீர்திருத்தம் பண்ணாங்க. அதனால புதையுண்டு எங்க இது வந்து ஒரு பேச்சு வாக்குல சொல்லப்பட்டது. போன முறை வந்தப்ப 1008 சிவலிங்கம் இருந்திருக்கு. உண்மை 1000 தள்ளினே பேரு. 1000 தள்ளியில 1008 சிவலிங்கம் இருந்தது. அப்ப வெளியில அந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் பண்ண முடியாது. அப்ப ஏதோ ஒரு பேரிடர் நடந்திருக்கு. அதுல அந்த பேரிடர் மண் அள்ளிட்டு போனதுல போயிருக்கலாம். நம்ம செஞ்சும் போனது உண்டு. நிறைய கோயிலுக்கு போச்சுன்னு அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது மாரி நடந்திருக்கலாம். செஞ்சு போனதுக்கு அப்புறம் இருந்தது தான் இந்த 1000. செஞ்சு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1000 தள்ளின்னு அதுக்கு பேரை வச்சுட்டாங்க. 1000 லிங்க தடின்னு இப்போ நம்ம கொள்றோம். லிங்கம் இருக்கிறதுனால அப்போ மன்னர்கள்லாம் இங்கே வந்து தான் சாமி கும்பிட்டு தான் இது கவருக்கு தான் போகிறது. அப்படிதான் விளங்கியிருக்கு. நகரமாக விளங்கியிருக்கு அந்த காலத்தில் நேமங்கிறது நகரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். வேற எதுவும் இந்த மாதிரி சிலைகள் கிடைச்சிருக்குங்களா? இப்போ சிவலிங்கம் இல்லாமல் ஆரம்பம் இதுதான் எல்லாம். சிவலிங்கம் தான் அதிகமாக கிடைக்குது. சிவலிங்கம் தான் இருந்தது அந்த ஏரியா பூரா. இங்கே ஒரு உடப்பு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா உங்கள் ஊர் சைடு? அது எப்போங்கய்யா? 25 வயசு இருக்கு. 20 வயசு இருக்கும். உங்களுக்கு 20 வயசு. இப்போ என்ன வயசுங்க ஆகுது? யாரு கண்டா அவங்க பார்க்கறதே இல்லை. பார்க்கறதே இல்லை. உண்மையிலங்க என்ன வயசு சுமாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு 80 வயசு இருக்கு. 80 வயசு 80 வயசு இருக்கும். அந்த உடப்பு ஏற்பட்டப்ப எப்படிங்க இருந்துச்சு? உடப்பு ஏற்பட்டுவையா? அங்கே ஒரு உடப்பு ஏற்பட்டுச்சு. எங்க அகரப்பட்டைக்கிட்ட அங்க இந்த கல்லணைக்கு முன்னாடி. அது பிற்பாடு நாங்கள் அங்கே கொஞ்சம் இருந்தோமா, இங்கே இந்த உடப்பு எடுத்துக்கிச்சு. நகெல்லாம் அப்படியே ஆலமரமெல்லாம் தண்ணி, இதெல்லாம் தண்ணி. ஓ, ஆலமரமே வந்து தலைக்குப்புறம் வந்துருச்சு. வந்துச்சு 4 மரம் காலி. அப்புறம் இவ்வளோ லாசம் தான் இருக்கேன். அதில் நாங்கள் சின்ன பயில்வெல்லாம் சேர்ந்து சினிமா பார்க்க போகிறதுக்கு அந்த தண்ணியில் போயிடுவோம். சினிமா பார்க்க போகிறதுக்கு அந்த வெள்ளம் வந்த தண்ணியிலேயே வீட்டில் வந்து அடுப்பு இங்கே போட்டுக்கிட்டு ஏன்னா வெள்ளம் வந்து கிடக்குது. சினிமா சினிமா பார்க்க போறீங்களா? ஐயா அடைச்சது ரைட்டுங்கய்யா. அது எப்படி அடைச்சிங்க? சாதாரணமாக அடைக்க முடியாது. மணல் மூட்டை கட்டி லாரி லாரியா கொண்டுட்டு வந்து அடிச்சு அதுக்கு ஒரு பாடு கட்டடம் கட்டணும். அதுக்கப்புறம் வெறும் மணல் மூட்டை மட்டுமே அடைக்க முடிஞ்சுதா? இல்லை இப்போ இந்த ஊரில் சிவலிங்கம் இருந்து எடுத்து போய் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கம் உங்கள் ஊரில் ஆயிரக்கணக்கானது இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ இங்கே பெருசாக ஒன்று இருக்கு.
அந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் இருந்ததாகவும் அதை கொண்டு போய் போட்டு அடைச்சதாகவும் சொல்கிறாங்களே, உண்மையா? சிவலிங்கம்மா அது பெரியவங்களே என்னோட கொஞ்சம் வயசான என்னங்க உங்களுக்கு மேலே நான் எங்கேயா போய் அந்த மரம் இருக்கு பாருங்க, அந்த மரம் தோப்புல மரம் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த மரத்து உயரம் இருக்கும் திடல். திடல் அந்த மண்ணை ஏற்றிட்டு தான் போனாங்க. உடப்பாடை கேட்க உடப்பாடை என்னதான் உடப்ப இது பண்ணாலும் வெறும் நீங்க அடிச்சு போற உடப்புல வந்து நீங்க வெறும் மண்ணு மூட்டையை போட்டா நிக்குமா? அப்ப இங்க வந்து முன்னாடி சொன்னாங்களே இங்க ஒரு நிறைய சிவலிங்கங்கள் இருந்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் போட்டுதான் வந்து அதை அடைச்சதாகவும் சொல்றாங்களே. சிவலிங்கம் எல்லாம் கொண்டுட்டு போய் வித்து விட்டாங்க. எங்க சிவலிங்கம் எவ்வளவு சிலங்கிய கொண்டுட்டு போய் வித்தாங்க. லாரியில எடுத்துட்டு போனாங்க. நான் அந்த பக்கத்துல தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை உடப்பு எடுத்தது அகரப்பேட்டை தான். 60-69 எடுத்தகையோட நாங்கள் எல்லாம் எங்களை எல்லாம் வெளி கிளப்பிட்டாங்க. வெள்ளம் வருது, உடப்பு எடுக்க போகுது, தண்ணி ஜாக்கிரதை ஆற்றுலன்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. எடுத்தகையோட தண்ணி ஏறுது வாய்க்காலாம். உடனே நாங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டோம். எப்படி அடைச்சாங்கன்னு தெரியாது. ஊர் போயிட்டோம். போயிட்டு அங்கே போய் ஒரு மாதம் வழி இருந்தோம். அங்கே இதில் யூனியனில் சாப்பாடு சமைச்சு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு பிற்பாடு வந்தோம் பாருங்க. கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்தோம். ஊரில் வந்து அப்போ இளங்காட்டில் இருந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வந்தோம். அப்புறம் வேலைக்கு கூப்பிட்டாங்க. சின்ன பிள்ளை அப்போ எல்லாம் எங்களையும் அழைச்சிட்டு போவாங்க. முண்டாசை கட்டி விட்டு இந்த மண்ணு கூட தூக்க சொல்லுவாங்க. தூக்கி கொண்டு போய் கொட்டுவோம். பெரியவங்கள மூட்டையை முளைக்குச்சி அடித்து மூட்டையை இறக்குனாங்க. அடிக்க அந்த இது அரைச்சாச்சு. அதுக்கு அதே டயத்தில் இங்கே எடுத்ததோட அங்கே ஒரு உடப்பு எடுத்து அங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் அங்கேயுமா வேலைக்கு போயிடும். நாங்கள் அங்கே ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வந்து வேலை. சரி, அப்போ அந்த காலத்தில் இங்கே சிவலிங்கங்கள் நிறையா இருந்ததா? அப்படி கிடையாது, முட்டு இருந்தது. ஆனால் அந்த முட்டு மண்ணை வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் மண். அதுதான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் சிவலிங்கம் இருந்துச்சு இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 கல் பெரிய கல் இருந்துச்சு. கல்லுனா எந்த கல்லுங்கய்யா? சிவலிங்கங்கள். அதுதான் கேட்குறேன். அது வந்து பெரிய இந்த ரோட்டில் இந்த ரோடு இல்லை, அதுதான் கேட்குறேன். அது சிவலிங்கம் தானே? அதான் ராத்திரி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்க. இந்த ரோடு இருக்கு பாருங்க, ரோடு அங்கிட்டு இறங்கும். முட்டில் ஏறி தான் அங்கிட்டு இறங்கும். அப்போ வந்து சிவலிங்கம் அங்கிட்டு வந்து இந்த பக்கம். ஆனால் அது எடுத்துக்கிட்டு போனாங்க, இதை எடுக்கலை, இல்லை கொண்டாந்து வச்சாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வண்டி வந்து எப்படி வரும்னா யானை மாதிரி இருக்கணும். அந்த வண்டி தானாகவே மண் அள்ளும். வண்டி அப்படியே நிற்குது. அப்போ இடித்து தள்ளி விட்டு கொண்டு போய் அங்கே கொட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த மிஷினெல்லாம் இப்போ இன்னமும் இல்லை. ஆனால் அப்போ இருந்துச்சு அந்த மிஷின். பார்க்கறதா 100 வயசுல இருக்கீங்க, பார்க்கலாம்ல. கோயில் பத்து பத்தா அப்ப சிவலிங்கம் நிறைய இருந்ததா? எங்க உடப்பு எடுத்து போயிட்டு அதெல்லாம் பூமியில போய் தங்கி இருந்தது. அது சொல்ல சிவலிங்கம் நிறைய இருந்துதான் அது உடப்புல எல்லாம் பேத்துக்கு போச்சுக்கிறேன். அப்படி ஒன்றும் தெரியலையே. அந்த நம்ம இது ஊரு இதுகிட்ட இருக்கு பாரு, ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே ஒன்று அந்த உடப்புல இங்க இருந்து 1000 சிவலிங்கங்கள்ல கொஞ்சம் கொண்டு போய் அந்த உடப்பை போட்டு அடைச்சதா சொன்னாங்க. இல்லை அது மாதிரி ஒன்றும் எடுத்து போடல. இப்போ நம்ம அங்கே விவோட்ட கேட்டிருந்தோம். ரிட்டையர் விவோ இருக்காருங்களா, மலர்மணன். அவர்கிட்ட கேட்டப்ப அவர் வந்து அது பதில சொன்னாரு. இந்த மாதிரி அந்த உடைப்பு ஏற்பட்டப்ப வெறும் மண்ணை போட்டு அந்த காலத்துல நின்றுருக்காது. உங்க ஊர்ல 1008 சிவலிங்கங்கள் இருந்ததா ஒரு பதிவு இருக்கு.
அப்போ 1008ல் 8-10 தான் இருக்கு. இப்போ மீதி உள்ள அந்த 1000 சிவலிங்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உடப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உடப்புல வந்து போட்டதான் வாய் தகவலாக சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. அதே மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இது ஒரு மேடு இருந்தது. அந்த சிவலிங்கம் இருக்கு. மேடை தூக்கி பேர்த்தி கொண்டு போய் அங்கே கொட்டினாதான் சொல்லிக்குவாங்க. நானும் சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது. ஒரு 3 வயசு தான் எனக்கு இருக்கும். இப்போ நீங்கள் போகிற பாதையிலே ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும். இருக்கு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரையில் இருக்கிறது போதும். என்ன வயது உங்களுக்கு? 99. 98 நடக்குது. 99. 99. அதுக்கு அது மாதிரி வேற ஒன்றும் இல்லை. தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல. இல்லைங்க, இப்போ சாப்பிட்டு வந்தோம். சும்மா ஐயாவை பார்த்துருக்கோம். குடிக்க தண்ணி கொடுங்க. 100 வயசுக்கு அவன் பார்த்துட்டு போகலான்னு வந்தான். அது போதும். குடவாயில் பாலசுவரன் இருக்குங்களா? குடவாயில் பாலசுவரன் அது சம்பந்தி தான். அது முத்துகிருஷ்ணன் நாட்டார்னு பேர். அவர் வந்து கலைஞருக்கு தமிழாசிரியர். ஐயா கலைஞர்களுக்கு வந்து தமிழாசிரியர் இருந்தவர். இந்த ஊரை சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் நாட்டார். சிங்காரவேல் சேதுராஜன் ஒருத்தர். அவர் 4 நடிகனுக்கு தமிழாசிரியர். வீட்டுக்கு ஒரு புலவர்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். 102 முன்னில் கூட எடுக்கலாம். ஐயா வரங்கய்யா. இப்போ நம்ம வந்திருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற இளங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நேமத்துக்கு அடுத்த உள்ள ஊர் தான் இளங்காடு. எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிவலிங்கமானது இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியால் செதுக்கப்படலை. எந்த விதமான ஒரு செதுக்கல் அந்த கருவிகளும் பயன்படுத்தாமல் இந்த சிவலிங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ சுயம்புலிங்கமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. போய் பார்ப்போம். உள்ள வந்தோடனே பிரம்மாண்ட நந்திங்க. இந்த ஊர்ல அவ்வளவு அழகான கோயில்கள் இருக்கு. பிரம்மாண்ட நந்திங்க. பெரிய நந்தியா. அழகு நந்திங்க. அழகு நந்தி அழகா இருக்கும். இந்த பச்சையை எங்க சுத்தம் பண்ணணும்னு தெரிஞ்சு இதே சிங்க முகம் இருக்கு. இந்த மாடு எப்படி பட்டிருந்தா வால் சுருக்கா வச்சிருப்பானா? ஆமா, இந்த மாதிரி சுருக்கா வச்சிருக்கான். வாலுக்கு சுருக்கம் கொழும்பு வச்சிருக்கான் பாருங்க. ஆமா, கொழும்போட இருக்கு. எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இந்த இது எங்கேயும் வராதுங்க. இங்க பாருங்க, கொழும்பு இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த கால கொழும்பு, இது இந்த காலு, இது வந்து வலது காலோட கொழும்பு. வால் வச்சிருக்கான் பாருங்க. வால் சுருக்கா வச்சிருக்கான் பாருங்க. இந்த வள வளர்ப்பு எங்கேயும் பார்க்க அழகு நந்திங்கிறத கம்பீரமான நந்திங்க. இந்த கொம்பு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, கொம்பு வந்து எல்லா இடத்துக்கும் எப்படி இருக்குமா? கொம்பே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்குங்க. இந்த 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 கொம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொம்பு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இப்படி இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கொம்பு எந்த மாதிரி இருக்கு. வாங்க, அழகு நந்தி தான். சிவலிங்கம்ல எங்கேயுமே இல்லாத நந்தியும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. அதனுடைய இதை பாருங்க, அதாவது வித்தியாசமான அமைப்புல இருக்கு. துவாரம்லாம் எப்படி மூக்கு துவாரம் பெருசா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மூச்சு விடுற அந்த நேரம் வந்து ஒரு கோபமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கூட ஒரு அமைப்புல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கண் வெளியெல்லாம் வந்து வெளியில வந்து பிதுங்கி இருக்கு பாருங்க. நாக்கு வந்து மற்ற சிவலிங்கத்துக்கு வெளியில வந்திருக்கும், இங்க சைட்ல விட்டுருப்பாங்க. இங்க நாக்கானது உள்ளே தான் இருக்கு. அந்த நாக்கு இருக்கு, பல்லும் தெரியுது, அதோட உதடும் தெரியுது. அத்தைய ஒரு நுணுக்கம். கண் வெளி வந்து வெளியில் தெரியுது பார்த்தா, வெளியில ஒரு கோபத்துல இருக்கிற மாதிரியான அந்த மூக்கு இருக்கு. பார்க்க போறது தான் எங்கேயுமே இல்லாத ஒரு சிவலிங்கம். இங்க வந்து 2 சிவலிங்கம் இருக்குங்க. ஆதி விஜய விடங்கலேஸ்வரர், இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அருள்மிகு பாலவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிவலிங்கம். உள்ள போறதுக்கு முன்னாடி இவரை பார்க்கலாம். உள்ள பார்க்கலாம் இல்லையா? ஐயா, இந்த சிவலிங்கம் தான் செதுக்கப்படாத சிவலிங்கங்களா? இவர் உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா 2 பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா
அது பீடம் தாமரை அது தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்காரு. பிரம்மாண்டமான ஒரு கருவறைங்க. இந்த காலத்துல இந்த ஊர்கள்லேயே பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐயா இது வந்து உளியே வைக்காமல் செதுக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படிங்கிறாங்களே. அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அமைப்பாக செஞ்சுருக்காங்க. கைவிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா வளவளப்பு அது ஒளிப்படாத சிவலிங்கம். ஆமாம், அவள் பண்ணாமல் அமைப்பாக இந்த நான் பட்ட அந்த காலத்தில் மூலிகையாலே வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதான் கல்வெட்டில் பெயிண்ட் அடிச்சுப்பட்டிருக்காங்க. ஆமாம், பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சாமிக்கு உள்ள அந்த மேலே பாருங்க ஒட்டிக்காம கருங்கல்லே ஒட்டு ஒட்டி இங்கே ஒட்டிக்கணும். நான் ஒட்டி முடியுமா? மரத்தால் ஒட்டமில்ல அது கருங்கல்லே ஒட்டிருக்காங்க. ஏங்க எவ்வளோ அனுமதிக்கிறீங்க? இங்கே பாருங்க அந்த அண்டாசன் 5 அடி செவருங்க. அந்த காலத்து சித்திகளை 5 அடி செவருயா ஒரு ஆளால் புரிய கூட முடியல பாருங்க. இங்கே வருதுன்னு நினைக்கிறேன் செவரு 5 அடி செவரு. இதை பாதிகள்லாம் கொண்டு காட்டேன். இந்த பாருங்க நீட்டை காட்ட எவ்வளோ நீட்டு இருந்துமா இவ்வளோ நீட்டாங்க. இவ்வளோ ஆகலாம் நீங்கள் அந்த காலத்துக்கு வெயிட் இந்த கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த ஊர்லேயே இவ்வளோ அழகான ஒரு அம்சமான கோவில் அவ்வளோதான் இருக்குது. நாவல் மாணிக்க வாசகர் சுந்தர் பூசுங்க, சொல்ல மாட்டீங்க. இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் காலத்தில் நிகரான ஒரு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதாவது மிகப்பெரிய ஒரு இதாக கட்டியிருக்காங்க. ஆனால் இதோடைய கோவிலுடைய வெளிப்புற அமைப்பும் கோபுர அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடைப்பட்ட ஒரு இதில் கட்டியிருக்காங்க. கோவிலுடைய அந்த அகலம் ரொம்ப பெருசு, ஆனால் கோபுரம் இருக்கிறது ரொம்ப நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த மாதிரி பழைய இந்த மாதிரி கருங்கற்களில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான வர்ணம் பூசி இருக்கிறாங்க. உள்ள கல்வெட்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வர்ணம் பூசி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வர்ணம் பூசுறது வந்து இருக்கவே கூடாது. இதுதான் அம்மன் சன்னதி. அம்பாள் கையில் 2 கை தாமரை கோயில் போய் அம்பாள் 2 கை தாமரை. இந்த கோயில் பற்றி பாருங்க. வாளாம்பிகை அம்மன் சிலை. 6 அடி அம்மன் சிலைங்க. 5 அடி 6 அடி இருக்குங்கய்யா. நம்ம நின்று அதோட ஆகிட்டுங்கய்யா. அல்லூரில் 10 நாள் இருக்கு. இங்கே வர வச்சேன், எனக்கு வச்சேன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 7 அம்மன் சிலைகள் இருக்கும். வாராகி அம்மன் கூட 7 அம்மன் சிலைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இங்கே இருக்காங்க.
6 கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் ஐயா. நீங்க 3 6 7 8 இருக்க. இல்லைங்க ஐயா, 7 இல்லைங்க ஐயா. அங்கே வாங்க. இது வந்து பெண் தெய்வ சிலை கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஆண் தெய்வ சிலைங்க. இது பெண் தெய்வம் கிடையாது. இதோ பாருங்க 6 கன்னிமார்கள் இங்க இருக்காங்க, 7 அங்க வச்சிருக்கீங்க ஐயா. 7 இங்க தான் வரணும். இல்ல வராகி இவங்க கூட தான் இருக்கணும். இவங்க தான் 7 கன்னிமார்கள். இது நினைச்சுக்க போறாங்க, அது அம்மன் சிலை கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஆண் தெய்வ சிலை. இது இவங்க தான் வந்து பெண் தெய்வ சிலை. இவங்களுடைய வரிசையில தான் அங்க வராகி அம்மனுடைய சிலை இருக்கணும். ஐயா இது என்னதுங்க கோவிலுக்கு இதுல எப்படி இருக்கு? ஐயா இது என்னதுங்கய்யா? இங்க பாருங்க, இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. காத்தோட்டத்துக்காகயா? எவ்வளவு பெரிய இருக்கு. ரொம்ப அக்னி இது வடிவமா இருக்கும்ட்டு காத்தோட்டத்துக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க பாருங்களேன். அதான் அந்த காலத்து பிரகாரம். இது போலாமையா உள்ள? ஒண்ணு கிடைக்கும் வேண்டாம் வாங்க. பாம்பு ஐயா இதுல எப்படிங்க பாம்பு இருக்கும்? வேண்டாம் வாங்க ஐயா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறாங்க. வேண்டாம் போக முடியாது ஐயா. வேண்டாம் ஐயா எனக்காக ஐயா. அங்கிட்டு வந்து காட்டேன். எங்க ஐயா? அங்கிட்டு வந்து காட்டேன். பாருங்களேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி ஐயா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துட்டா பாதி வந்து திண்டி ஆகணும். சரி நான் வந்துடுறேன். அங்கிட்டு வெறும் மரம் கட்டக்கு மரம் கட்ட பழம் இரும்பு பழம் கிடக்கு. எப்படிங்க இதுல எப்படி இது என்ன மாதிரியான அமைப்புங்க? போலாமா போக கூடாதா? நான் அது வரையும் போயிருக்கேன். இப்ப நான் போல நான் போய் பார்த்து வந்துட்டா ஐயாட்ட கேட்டு போங்க. வேண்டாம்னா நீ போன் போன பறக்க அதான் சுத்தம் பண்ணாம கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்ததே இல்லைங்க கோவில்ல. நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு சுரங்கம், அதாவது ஒரு சுரங்கார மாதிரியா இருக்கு. ஐயாக்கு நெடியா இருக்கு. இது அபிஷேக தண்ணி பண்ணி போற வழி. ஐயா நீங்க அங்கேயே இருங்கய்யா. ஐயா வழி போதுங்கய்யா உள்ள. போ ஐயா நான் இதோட நிக்குதுன்னு நினைச்சேங்க, ஆனா போகுது. சரி கீழே பார்த்து அப்படியே ரவுண்டே வந்துடலாமா? ஐயா பிரகாரம் சுத்துறதுங்களா ஐயா? அது இந்த மாதிரி எந்த கோவில்லையுமே கிடையாதுங்க. அதனால இதோட வெளி கட்டமைப்பு வந்து பெருசா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? கீழே பார்த்தே போ. வித்தியாசமா? கண்டிப்பா இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் நீங்க வரணுங்க. ஆனா இதெல்லாம் ஏன் சுத்தம் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் சுத்தம் பண்ணி மக்கள் வந்து பிரகாரம் சரி ஒரு ரைட் அடி. ஓகே போக முடியாதுங்கிறது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. கீழடி பார்த்தே போ. நீ ஏன் சொன்ன எனக்கு ஏதாவது வந்துட்டு போனது. ஐயா நீங்க பார்த்து வாங்க, இருட்டில் வந்துட்டு இருக்கீங்க. அதான் பாருங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வந்து முடியுதுங்க. பாருங்க அங்க போலாம், வெளியில போலாம் பாருங்க. ஆமா அந்த இரும்பு கிடைக்குதுன்னு சொன்னார் ஐயா. ஐயா நான் இப்படி வந்துடுறேன், அப்படி வர சொல்லுங்க ஐயாவை. நான் எந்த கோவிலையும் இப்படி பார்த்ததுங்க. சுற்று மண்டபம் பார்த்துருக்கோம், ஆனா இது ஒரு சுரங்க மண்டபமாவே இருக்குங்க. அது பிரகாரத்தை அழகா சுத்தி வர மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. இது முறையா வழிபாட்டு கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துப்போ. டேய் இது அவ்வளா ஏன் இதை ஏன் சுத்தம் பண்ணாம வச்சிருக்காங்க? பாருங்க நான் எப்படி சொல்ல வரேன் புரியுதுங்களா? சிவன் நடுவில் இருக்காரு, நம்ம எப்பயும் வணங்கிட்டு சுத்தி வருவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கோவிலை சுற்றி வராமல் சிவனை சுற்றி வர்ற மாதிரி ஒரு சுரங்க அமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. 3 பிரகாரம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 வெளியே கோயில் எடுக்கலாம். உள்பிரகாரம் இது உள்பிரகாரம் தான், இது வெளிப்பிரகாரம். 3 பிரகாரம் வர மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அமைப்புங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்க சுரங்கம், அது சுரங்க அமைப்பு மாதிரி உள்பிரகாரம். அது எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா எந்த இடத்துல இல்லாத மாதிரி கோவில் அமைப்பு இருக்கும். கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கு, அதுக்கு சுற்றி வர மாதிரி வெளியில் இடம் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே வந்து அமைப்பு இருக்கு, கீழ் வழியாக சுற்றி வர மாதிரி சாமியை. மன்னர்கள் வந்து வழியாக போயிட்டு வர்றது மாதிரி. கண்டிப்பாக நீங்களாம் இந்த கோயிலுக்கு வரணுங்க. ரொம்ப நானே பார்த்து ஆச்சரியமாயிட்டேன்.
எவ்வளவு கோயில்களுக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி அமைப்பு எங்கேயுமே கொடுக்கல. கலசத்தோ இது கோபுரத்தோட பாருங்க இங்க என்னென்ன சிறப்புகள் இருக்கு பாருங்க. இந்த கோவில் ஆனா வெளியே தெரியாம இருக்கு. எங்கேயும் இல்லாத ஒரு நந்தியோட அந்த அமைப்பு, எங்கேயும் இல்லாத சிவலிங்கம், அதாவது உளியால செதுக்கப்படாத சிவலிங்கம். அது மட்டும் இல்லாம சிவனை சுத்தி வர்றதுக்கு சுரங்கம் போல அமைப்புல இருக்கிற ஒரு சுற்றுப்புறம். வாங்க போமா போங்கய்யா. ஐயா பூசிட்டாங்கய்யா. வாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு இதை காமிச்சதுக்கு. ஐயா உங்க பேரு? பூமாலை. பூமாலை. பூமாலை அது அருமையான பேருங்கய்யா. பூமாலை. வாங்க. நினச்சே பார்க்க முடியலைங்க. ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பேரிடருக்காக தற்சமயத்துக்கு புதைக்கப்பட்டிருந்தது. அந்த சிவலிங்கங்களை வச்சு தான் அந்த உடைப்பு ஏற்பட்ட இடத்த வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அந்த சிவலிங்கங்கள் இங்கே புதைக்கப்பட்டது உண்மை அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவரும் அப்படிங்கிறது தாங்க நிதர்சையான ஒரு உண்மை. இந்த இடத்த வெறுமனையாக பார்க்கும்போதே என்னால் வெறுமனையாக பார்க்க முடியல. உள்ளே எவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் நான் வந்து இதை பார்த்தேன். பாதி பேருக்கு தெரியுது, பாதி பேருக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காலங்களில் இந்த செயலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பேரிடர் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த சிவலிங்கங்கள்லாம் உள்ளே இருந்தால் கூட அதனுடைய மேற்பரப்பை நீங்கள் பாருங்கள், நீர் தேங்கி நிற்கிற ஒரு நிலையில் இருக்குது. கண்டிப்பாக இருந்தாலும் குளிர்ந்த நிலையில் தான் அந்த மண்ணுக்கடியில் அந்த சிவலிங்கங்களானது கண்டிப்பாக இருக்கும். உள்ள உண்மையிலே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வருங்க. அப்போது இந்த காணொளி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.